ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் வச்சிருக்கிற பஜ்ஜீஸோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். என்கிட்ட இருக்கிறதுலயே 3மே வந்து ஃபீமேல் தான். ஒரே ஒரு மேல் தான் இருக்கு. கிரீன் மட்டும் தான் மேலு. இவங்க வந்து ரொம்ப சிக்கு. நான் வாங்கும்போதே 1 மந்த் தான் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம அல்பினோ ஆல்ரெடி வந்து 5 முட்டை வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த 5மே வேஸ்ட்டா போயிடுச்சுங்க. ஏன்னா அது வந்து 5மே கூமுட்டையா போயிடுச்சு. அதனால நான் போன வாரமே எடுத்து உடைச்சு பார்த்துட்டு அது ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத நான் தூக்கி போட்டுட்டேன். இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்து நேத்து தான் புதுசா ஒரு முட்டை வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் மனசுல ஒரு வேதனையா இருக்கு. திரும்பவும் கன்டினியூஸா நான் 30 டேஸ் வெயிட் பண்ணியிருந்து, திரும்பவும் அந்த முட்டை எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. அதுவும் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை பானை சூடா இல்ல இந்த வீடு சூடா இல்ல இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஆகுதான்னு எனக்குமே தெரியல. கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வாட்டியாச்சும் ஒரு முட்டையாச்சும் குஞ்சு பொரிச்சு வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு குடுக்குறேன். போன டைம் செஞ்ச தப்ப நாங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன போன டைம் நாங்க எக்ல வந்து நம்பர் போட்டு வைக்கல. சோ இந்த டைம் மறக்காம போட்டு வச்சிருன்னு சொல்லிட்டு நானும் எக் ஸ்பூன் வச்சு எடுக்கிறேன். முட்டையை வெளிய எடுக்கிற வரையிலும் கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளிய வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த முட்டையில வந்து நான் 26 டேட்டும் போட்டு வச்சுட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் முட்டை. பார்க்கலாம் இந்த டைம் கரெக்ட்டா எப்படி பொரிக்குதா இல்லையான்னு சொல்லி. அதுக்கப்புறம் முட்டையை வச்சதுக்கு அப்புறம் கூட நான் போயிட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு பானையை விட்டு விட்டு வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு.